மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். குரு பஞ்சநாதன் எங்க தலைமுறை தான் காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணு தலைமுறையா நாங்க தொடர்ந்துட்டு நாலாவது தலைமுறையா நான் வந்திருக்கேன். பிரதான முன்னோர்கள் எனக்கு முன்னாடி பார்த்தால அந்த தொழில் பார்த்தனால நம்ம அதை ஃபாலோ பண்றோம். முன்னோர் பேர் காளிமுத்து பிள்ளை. அவங்க இதுதான் இந்த தொழில். ஆமா தாத்தா. அவங்க அடுத்து குருசாமி பிள்ளை எங்க அப்பா. அவங்க எப்படி அப்படின்னா சிறு வயதிலிருந்து இந்த யாசாவில பார்த்த கண்டு மீன் யாசால தான் கோயில் தூர்பணி வேலையன். ஐயாவோட ஐயா முப்பட்டாரம் கோயில் வேலை தான் பார்த்தாங்க. சிற்ப வேலை பார்த்தாங்க. அதனால எங்களுக்கு இப்ப பக்கத்துல கோட்டூர் இருக்கு. அதனால காவடி வருஷம் 3 தலைமுறை காவடி எடுக்கிறோம். எங்க காவடி இன்னைக்கு வரைக்கும் வர்ணக்கார காவடி தான் சொல்லுவாங்க. வண்ணக்கார காவடி வருது சொல்லுவாங்க. அந்த வேலை தான் தொழில். ஆலய திருப்பணி வேலை தான் பார்த்தோம். அதுக்கு ஐயா காலத்துல யாசாலை வேலை எடுத்துட்டாங்க. அதனால யாசாலை வேலை 3 தலைமுறையா தொடருது. அது எங்க அப்பாவை பொறுத்தவரை, எங்க அப்பா பேர் கிருஷ்ணாம்பிள்ளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான ஆலயங்களுக்கு யாசாலை அமைச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அதுல குறிப்பா மதுரை மீனாட்சி கோயில் 2 வாட்டி பார்த்திருக்கோம். முதல்ல ஒரு வாட்டி அப்பா, 2 வாட்டி நான் பார்த்திருக்கேன். ராமேஸ்வரர் கோயிலை பொறுத்தவரை 4 முறை கும்பாசைகளுக்கு யாசாலை போட்டுக்கிறோம். அது முதல் போடும்போது அப்ப பாலம் கட்டலை, ட்ரெயின்ல தான். 1975 நினைக்கிறேன். 75ல ட்ரெயின்ல சாமாயத்துக்கு போய் எங்க அப்பா இங்க யாசாலை போட்டாங்க. ட்ரெயின்ல சாமாயத்துக்கு. ஏன்னா பாலம் கிடையாது, போக்குவரத்து கிடையாது. அப்படி அது மாதிரி அவங்க அதை தொடர்ந்து அப்பாவை தொடர்ந்து எங்க அப்பாவுக்கு இப்ப எல்லாமே தெரியும். அது சிவாச்சாரியாருக்கு பூரா தெரியும். விசாரணை எல்லா சிவாச்சாரிய தமிழ்நாட்டில் உள்ள சிவாச்சாரியாருக்கு பூரா தெரியும். யாசாலாம் நல்லா பார்ப்பாங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு எங்களுக்கு எப்பவுமே பிள்ளையார் பெட்டி பிச்சை கொடுக்கலாம்னா அவர்கள் எப்பவுமே அவங்களுடைய வேலையெல்லாம் பெரும்பாலும் எங்கிட்ட சொல்லுவாங்க. நல்லபடியா நாங்க பார்த்து கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துருவோம். ஆமா. அது இந்த வேலை செய்யறது என்கிட்ட மட்டும் கேட்கல, தமிழ்நாடு மட்டும் கேட்கல. எப்படியா எங்கிட்ட மட்டும் எப்படி 30-35 பேர் வேலை செய்வாங்க. அப்படி பாத்தீங்கன்னா என்ன இப்ப எனக்கு நிறைய சிவாச்சாரியர் இப்ப அந்த பாவம்பிள்ளையார் சிவாச்சாரியர் இருக்காரு, மணிகண்ட சிவம். அவன் சொல்லுவாப்ல இந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அவங்ககிட்ட கத்துக்கிட்டாங்க சொல்லுவா. ஏன் நிறைய பேர் கத்துக்கிட்டு தனித்தனியா போயிடுவான். அது ஒண்ணு. 2வது மதுரை திருப்பரங்குன்றம் ராஜாப்பட்டல். அவங்களே என்ன செய்யிருக்காங்க, ஒரு ரூபாய் நான் எதாச்சும் நின்றுட்டு இருக்கேன். ஒரு கோயில ஒக்கூர்ல ஒரு யாசாலை போட்டு இருக்கோம். அந்த ஒக்கூர் கோயிலத்தை என்னை அறிமுகப்பட்டு சொல்றாப்புல இவங்க அப்பா தான் இந்த யாகசாலை வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அப்பா தானோ இந்த யாகசாலை பலகு, இந்த தூணு எப்படி இருக்கு, அது யாரு நான் எனக்கு கூட தெரியாது. அது அவர் ராஜாப்பட்டர் அவர் சொல்றது வச்சா சொல்றேனா, உங்க அப்பா தான் யாகசாலை இப்படிதான் இருக்கிறது முதல்ல அரங்கேற்றது அப்பா தான். ஆமா ஊராங்க சொல்லுவாங்க. அது மாதிரி மதுரை மீனாட்சியோட நம்ம யாசாலை போடும்போது கூட நெட்வொர்க்லாம் இல்ல ஆரம்பத்துல இருந்து எடுத்தாலே முதல்ல பந்தக்கால் போறதுல இருந்து முதல்ல செங்க வைக்கிறதுல இருந்து அப்புறம் வரிசையா வேலை பார்க்கறது கடைசி வரைக்கும் நெட் எடுத்து போட்டாங்க. அது யாரும் பேர் கூட தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. அதே மாதிரி யாகசாலைக்கு நிறைய முறை இருக்கு. அது எங்களை பொறுத்தவரை எப்படின்னா சிவாச்சாரியால் என்ன சொல்றாங்களோ யாகசாலை நிறைய யாகசாலை நிறைய ஐட்டம் இருக்கு. கலாசூத்திர யாகசாலை, ரவிசூத்திர யாகசாலை. அதே மாதிரி நல்ல விதமா போடணும்னா உத்தம பிச்சை யாகசாலை. அது 33 குண்ட ஒரு சாமிக்கு. உத்தம பிச்சை யாகசாலை, நவகுண்ட யாகசாலை, பஞ்சகுண்ட யாகசாலை, ஏவகுண்ட யாகசாலை, இப்படி பல இது இருக்கு. அது யாகசாலை ஒவ்வொரு அமைப்புக்கு சிவாச்சாரியன் எப்படி சொல்றாலும் அதுதான் நம்ம போட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி அந்த பணியை செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இந்த யாகசாலைக்கு ஒரு தனித்துவம். ஆமா. அது என்ன தனித்துவம்னா இந்த கும்பாசத்துக்கு இப்ப யாகசாலைக்கு என்ன ஐடியா வரானா
அது கட்டுமான முறையில வந்து யாகசாலை எப்படி போடணும், ஒரு யாகசாலை நவகுண்ட யாகசாலைனா 20 போட்டோம்னா இத்தனை பாகம், இதுக்கு பேரு ரவிசுத்திர யாகசாலை பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து ஐதிக பிரகாரம் செய்வாங்க, போடுவாங்க. அந்த யாகசாலை வந்து 8 காலம் 6 காலம் 4 காலம் இப்படி கணக்கு வச்சிருக்காங்க. அப்ப அந்த 8 எல்லா காலங்களுக்கும் வந்து யாகசாலை நடக்குதுன்னா முக்கோடி தேவர்களும் அந்த யாகசாலைக்கு வருவதாக ஐதீகம். ஆமா, அது ஏன் அப்படி யாகசாலை ஏன் முக்கியத்துவம் பெறுது, ஏன் அந்த ஓமோனை ஏன் முக்கியத்துவம் பெறுது, ஏன் இங்க இருந்து மந்திரங்கள் ஓய்வு வந்து தெருப்புக்குழு வழியா வந்து அந்த கோவில் கலசத்துக்கு ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பிரதான முக்கியமான விஷயம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு இறைவன் பலம் பெற வேண்டும். அதான் விஷயம் சொல்ல, இறைவன் பலம் பெறுவதற்காக அந்த கும்பாபிஷேகம் மகா குண்ட யாகசாலை அவங்க வந்து இறைவன் பிரார்த்திக்கிறாங்க. ஓமகுண்ட வழியாக பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறாங்க, இந்த கடவுள் இங்க இருக்கிற ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் பலமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மூர்த்திகள் பலமா இருந்தாதான் மக்கள் போய் பிரார்த்தனை பண்ணுகிற போது அவர்கள் வந்து சக்தியை வழங்க முடியும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 12 வருஷமா வந்து மக்கள் போய் வந்து கடவுள்கிட்ட போய் தொந்தரவு பண்றாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் தொந்தரவு பண்றாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு முறை 12 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு முறை வந்து அந்த கடவுள் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கடவுள் நல்லா இருக்கணும், கடவுள் பலம் பெறணும், என்ன செய்யணும் அவ்வளவு வேலையும் செய்யறாங்க. அதான் ஆலய புனர அமைப்பு அஷ்ட பந்தனா மகா கும்பாபிஷேகம் சொல்லி என்ன செய்யறா, சின்ன புள்ள மாதிரி கடவுளை வந்து கடவுளாவே மறந்துடுவாங்க. அந்த சிலையெல்லாம் எல்லா எடுத்துருவாங்க, எடுத்து மருந்து சாத்துவாங்க கீழே அடி பீடத்துல மருந்து சாத்தி அது பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லா இதுவுமே மகா கும்பாபிஷேகரே வந்து சுருக்கமா சொன்னா இறைவன் பலம் பெற வேண்டி அந்த யாகம் இறைவனுக்காக. அது ஒரே ஒரு மாதிரி மக்கள் செய்யறாங்க, பாக்கி பூரா எப்பாவது செய்யறாங்களா அவங்களோட சாமி தான் கண்டிக்கிறாங்க. அதனால மகா கும்பாபிஷேகனுடைய மூல கரு வந்து இறைவன் பலம் பெற வேண்டி அந்த யாகம். அதான் இந்த கலையில நல்ல ஒரு எதிர்காலம் இருக்காங்க. இந்த யாகசாலை கலையில நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கா? யாகசாலை கலையில எதிர்காலம் எப்படி சார் இருக்கு? எதிர்காலா அதான் என்னன்னா, பொதுவா வந்து என்ன சொல்றேன்னா, மனிதன் வந்து மனிதனா இருக்கணும் வச்சுங்களேன், அவர் நல்ல ஒழுக்கமா இருக்கணும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு, அதானே எண்ணம் போல் வாழ்வு. அது வந்து ஒருத்தன் வந்து யதார்த்தமாவே சொல்றேன் வந்து அவனுடைய எண்ணத்தை என்ன நல்ல எண்ணமா நினைச்சா நல்லாலும் வந்துடுறேன், கெட்ட எண்ணமா நினைச்சா கெட்டவனாவா போயிடுறேன். அப்ப வாழ்வுடைய வந்து எண்ணத்தை பொறுத்தான் இருக்கு மனுஷனுடைய வாழ்வு. பணக்காரன் ஆறானா, ஏழை ஆறானா, கொலகாரன் ஆறானா, டாக்டர் ஆறானா, வக்கீல் ஆறானா, எல்லாமே அதுதான். அப்ப நல்லெண்ணம் மேலோங்க வேண்டுமானா அது எங்க போறது, அது இறைவனுடைய கடவுளுடைய பிரார்த்திக்கணும். அப்ப ஆலயம் தோல்வது சாலவும் நன்று. அப்ப வந்து என்னன்னா, ஆலயம் வந்து வலுப்பெறணும், வலு பெற்றா இங்க நல்ல ஒழுக்கம் வலுப்பெறும். ஆலயம் செதஞ்சா நல்ல ஒழுக்கம் கெட்டு போயிடும். என்ன காரணம்னா, ஆரம்பத்திலே வந்து முதல்ல வந்து இறைவனை பிரார்த்திக்கிற போது ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு முதல் ஆரம்பமே. இப்ப முதல்ல வந்து மிருக வாழ்க்கை தானங்க, அப்பெல்லாம் வந்து கிடையாது. ஒரு பண்டாட்டி ஒரு புருஷன் கிடையாது. நாய் எப்படி இருக்கு, மாடுகள் எப்படி இருக்கு, அதே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இதுதான் குடும்பம், இதுதான் வாழ்க்கைங்களை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியுடைய பின்புலம் ஆண்டவன் இறைவன். ஏன்னா அதுதான் தப்பா போனா இறைவன் கண்ணை கட்டுப்படுவாரு. இறைவன் பார்த்துட்டு இருக்காரா, நீ மறைக்க முடியாதா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இறை சக்தியில தான் இருக்கு. அதான் அன்னைக்கு சூரியனை வணங்குறது, காற்றை வணங்குது, நீரை வணங்கு, இயற்கை தான் வணங்கினாங்க, பஞ்ச பூதங்களை வணங்கினாங்க. அப்ப கடவுளுக்கு வந்து இவங்கதான் வந்து ஒரு உருவத்தை பார்த்து கடவுள் நினைக்கணும். ஆலயம் வெப்ப நினைக்கிறோம், நம்ம கடவுளை வீடு கதை நினைக்கிறோமா? அப்ப ஆலயம் வேணும் இல்ல, ஆலயம்னா ஆலயம் நல்லா இருக்கணும் இல்ல, நல்லா இருந்தா நல்லா இருக்கிறதுக்கான புனரம் அப்படின்னு சுபாஷம் பண்றாங்க. 12 ஆண்டு 1000 ஆண்டுகள் கூட இந்த ஆலயம் இருக்கிற காரணமே இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற இந்த புனரமைப்பு கும்பாசியம் தான். அப்படி இந்த கும்பாசியம் பண்ணலன்னா ஆலயம் சேர்ந்து போயிடும், மக்கள் கூட்டம் போகாது. மக்கள் கூட்டம் போலனா கடவுள் இறை சக்தியை மறந்துட்டானா அவன் மிருகமாயிருவேன். இன்னைக்கு வந்து ஒரு பொருளை திருடிட்டேன், என்ன வேணா எப்படி கூப்பிட்டாலும் என்ன சொன்னாலும் இன்னும் சொல்றேன், கடவுள் மேல சத்தியம் பண்றா செய்தான் சொல்லும் போது பயப்படுறேன்.
அப்புறம் ஒரு பய உணர்ச்சியை ஒரு பக்தி தான், அந்த பய உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய இறைசக்தி தான். இறைசக்தி இல்லைன்னா எல்லாமே மிருகமாகி நிறைய கொலை நடக்கும் நாட்டுல. கொலை, கற்பழிப்பு, ஆயத்தை எடுத்துட்டு என்னெல்லாம் செஞ்சுருவேன். எப்படிப்பட்ட ரவுடியும் ரவுடியில பெரிய துப்பாக்கியோட வச்சுதான் பயப்படுற இறை சக்திக்கு தான் பயப்படுறேன், கடவுளுக்கு. அந்த கடவுள் இல்லைன்னு எவன் சொல்றானா அப்ப சமுதாயம் கெட்டு போகணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அதான் அடிப்படையான விஷயம். எவன் வந்து கடவுள் இல்லைங்கிறான் அப்பனா இந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை சீரழிஞ்சு கெட்டு போட்டோம். அப்ப கெட்டு போகணும்னா இறை சக்தியை காலி பண்ணோம்னா நம்ம நோக்கத்துக்கு கொள்ளையடிக்கலாம் பண்ணலாம்ங்கிறது. அதனால வந்து இறை சக்தி பிரதானம், ஆலயம் பிரதானம், கடவுள் பிரதானம், அதே மாதிரி ஆலயில புனரமைப்பு பிரதானம், மகா கும்பாசே பிரதானம். எல்லாமே இது மேலும் மேலும் வளரும். ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் தோண்டிட்டு தான் இருக்கு, புதுமையா கட்டுறாங்க. ஆனா இந்த ஆலயங்கள் வளர வளர, இறைசக்தி வளர வளர மனிதனுடைய நல்ல உலகம் வளரும். இல்லைன்னா நல்ல உலகம் சேர்ந்துடும். ஆமா, அதுதான் விஷயம். இந்த கலை வந்து வெளியே தெரியாம இந்த கலை யாகசாலை கலைங்கிறது தெரியாம இருக்குன்னா இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க உலகத்துக்கே வந்து இந்தியா தான் குரு சொறாளா குரு. அதே மாதிரி எல்லா மதங்களும் இந்து மதத்துல பகவத்கீதை இருக்கு பாத்தீங்களா, பகவத்கீதை, மகாபாரதா, ராம, இது மாதிரி இருக்குல்ல. இந்து மதத்தினுடைய இதுதான் மூல மதம். இதுல இருந்துதான் எல்லா மதமும், கிறிஸ்துவ மதம் தோன்றுறது, இஸ்லாமிய மதம் தோன்றுறது, புத்த மதம் தோன்றுறது, சமண மதம் தோன்றது, எல்லாமே இதுதான் அடிப்படையான மதம். இதுதான். ஆனா அடிப்படையான மதம் எப்படின்னா இது இயற்கையா உருவான மதம், சுயம்பு. இந்த மதம் வந்து யாரும் தோற்று வைக்கல. ஆமா, கிறிஸ்துவம்னா இயேசு கிறிஸ்து சொல்லிக்கலாம், இஸ்லாமிய நபிகள் நாயகம் சொல்லிக்கலாம், புத்த மதம்னா புத்தர் சொல்லிட்டு போகலாம், சமண மதம்னா மகாவீரர் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்து மதம் யாரு இல்ல, யாருமே இல்ல. அது ஒரு இயற்கை சுயம்பா உருவானது. உலகத்துக்கே வந்து இதான் வழிகாட்டி, இதுதான் எடுத்துக்காட்டு. இதுல இருந்து திருடப்பட்ட தத்துவம் தான் எல்லா மதமும். இந்து மதம் மூல மதம், அதுல எந்த மாற்ற கருத்து இல்லை. அதான் சரி கேட்கல. இப்ப இந்த யாகசாலை கலைக்கு வரக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வந்தேன். அதனால இந்த மூல மதத்தினால வேர்ல்டுக்கே உலகத்துக்கே இந்தியா குருவா இருக்கனால அந்த இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க தமிழ்நாடு, ஆலய திருப்பதியும் தமிழ்நாடு. இந்தியாவுக்கு இந்தியா வந்து உலகத்துக்கு குருவா இருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்துல தலைமை பாத்திர வகிக்கிறது தமிழ்நாடு. நல்லா கேட்டுக்கா, இந்தியாவுக்கு ஆன்மீகத்துல தலைமை பார்த்தீங்கன்னா 40,000 கோவில் இங்கதான் இருக்கு, தமிழ்நாடு தான் இருக்கு, எங்கேயுமே இந்தியாவில இல்ல. அப்ப இந்தியாவில இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி அடிப்படையான எல்லாமே இங்கதான் ஆன்மீகம் உருவாக்குல தமிழ்நாடு மூலம். ஏன்னா இன்னைக்கு வந்து அதை வந்து மறைச்சிட்டா நிறைய. ஏன்னா என்ன விஷயம்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் தான், செம்மொழி தமிழ் தான். ஆனா தமிழ் மொழியை வந்து முன்னெடுக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் அதை வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நிறைய பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பாகமே வந்து கன்னியாகுமரி அங்கிட்டு அழிஞ்சு போட்டு சொல்றாங்க. நிறைய இதை வந்து ஆராய்ச்சி யாரும் பண்ணலைங்க, அங்க அப்படி விட்டுட்டாரு. ஏன்னா காரணம் நிறைய அரசியல் இருக்கு. அதனால அரசியல்னால இந்த தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இதெல்லாம் வந்து தோண்டி எடுத்து முந்தி இருக்கிறதுக்கு இங்க உண்மையான தமிழர் தலைவர்கள் தோன்றல. உண்மையான ஏன் மறைக்க பாக்குறான்னா அதர்மொழிக்காரர்கள் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சுருக்கமா நான் ரொம்ப விரிவாக சொல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதர்மொழி தாய்மொழியா கொண்டவர்கள் தமிழ்நாட்டை வந்து காலங்காலமாக சோழ மன்னராட்சி காலத்துல வந்து சொல்றேன், மன்னராட்சி காலத்து சோழ பேரரசு சொல்றேன், சோழ பேரரசு யார் புரிய தப்பிக்கிட்டோம்னா அதனால இதெல்லாம் வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ்நாட்டுடைய ஆன்மீகம், தெய்வ வழிபாடு எல்லாமே வந்து ரொம்ப பிந்தியது. இதுதான் முதன்மையாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை வந்து இதை முன்னெடுத்து செல்லக்கூடிய உண்மையான தமிழ் தலைவர் இது வரைக்கும் உருவாகல. அதுதான் காரணம். நீங்க வந்து இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லணும், யாரு சொல்லுவீங்க? எதுக்கு நன்றி? இந்த அளவுக்கு நீங்க இந்த கலையில வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த நன்றி சொல்லணும்னா உண்மையிலே வந்து இறைவனுக்கு தான் சொல்லுவேனா, கடவுள் தான். இதுல வந்து நானா வந்து பிரிவு வந்தானா என்ன தெரியாது எனக்கு. ஆனா இறை சக்தி தான் எனக்கு இந்த வேலை வேண்டாம் நீங்க தள்ளி விட்டுருந்தே. நான் மாற்று வேலைக்கெல்லாம் போனேன், மாற்று வேலைக்கெல்லாம் போனேன். ஆனா வந்து நான் சின்ன பிள்ளைங்க டவுசர் போட்ட காலத்துல இருந்து சின்ன பிள்ளைங்க அப்படி வேலைதான்.
வியாசார வேலை. ஆனா இந்த வேலை வேணாலும் உருவி போவேன், மழை கொண்டாந்து விட்டுரும். இந்த வேலை வேணாம் உருவி போய் மழை கொண்டாந்து விட்டுரும். ஆனா இந்த யாருக்கு நன்றி சொல்லணும்? யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். கடவுளுக்கு தான், இறைவனுக்கு தான், இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி தான். அதுதான் உலகத்தை முழுமையுமே இயக்கிட்டு இருக்கு. நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கான வேலையை பிரபஞ்சம் செய்யும். அது இயற்கை. கண்டிப்பா கிடைக்குங்க, அதுல மாற்றம் இல்லை. இதெல்லாம் சும்மா கடவுள் இருக்கிறான் இல்லைங்கெல்லாம் மகா முட்டாத்தான அது கரெக்டா நடந்துருக்குது. இப்போ வந்துங்க இந்த யாகசாலை கலையை வளர்க்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்? கவர்மெண்ட் அதாவது அறநிலைத்துறைகள் சரி, கவர்மெண்ட் ஆலய புனரமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் பண்ணணும், புனரமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலுமே அதுல இதை அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து முன்னிறுத்த மாட்டேங்கிறாங்க. உபயதாரர்களை வர வச்சு அவங்க எப்படி சிவாச்சாரியர்கள் அந்த ஆலய திருப்பணி குழு தலைவர் இருக்காங்கல்ல, அப்படி என்ன சொல்றாங்கன்னா பர்மிஷன் கொடுத்துறாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்து சொல்றேன்னா கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த ஆலய புனரமைக்கணும், இந்த ஆலயம் சேர்ந்துருச்சு அப்படி சொல்லி ரிப்போர்ட் பண்ணோம்னா அந்த ஆலயம் கவர்மெண்ட் கையில் எடுத்து வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்லா பண்ணுங்க, நாங்க பணம் தர மாட்டோம். ஆனா உண்டியலுக்காக எடுத்துறாங்க. ஆலயங்கள் இருக்கிற உண்டியலுடைய வருமானத்தை அரசாங்கம் எடுத்துக்குது. ஆனா அந்த ஆலயங்களை புனரமைச்சு கொண்டு போய் செய்யணும்னு நினைச்சோம்னா அது காலதாமதம் பண்ணுது. அதை நம்ம காலதாமதம் பண்ணாம செய்யணும்னு சொல்லி அறங்காவல் தலைவர்களும் சிவாச்சாரி சும்மா சொல்லக்கூடாங்க. அவங்க ரொம்ப பிரயாசப்படுவாங்க. கடவுள் உயிர் போடணும் இருக்கணும், ஆலயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிவாச்சாரியர்கள் கடுமையா போராடுவாங்க. அந்த சிவாச்சாரிய கடுமையா போராடக்கூடியனால அந்த அங்க இருக்கிற அறங்காவல் தலைமை செயல்படுது. சிவாச்சாரிய சொல்ற இடம் செயல்படுது. அறங்காவல் குழு தலைவர்கள் அரசாங்கத்தை போய் இதை செய்யணும்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த செட்டு செய்ய சொல்றாங்க, மறுக்கிறாங்க, வரட்டும் போட்டு காலதாமதம் பண்றாங்க. அப்படி நம்ம இல்ல சீக்கிரம் பண்ணி நாள் ஆயிடுச்சு அப்படி சொன்னோம்னா நீங்க உபச்சாரங்களை புரிஞ்ச பண்ணுங்க சொல்றாங்க. அப்ப உபச்சாரங்கள் மூலியமா தான் நிறைய ஆலயங்கள் புனரமைப்பு கும்பாபிஷேகம் நடக்குது. அதான் இது அவங்களே செய்யணும், அரசாங்கம் செய்யணும். ஏன்னா வருமானம் கூட அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா அது அந்த வருமானம் வேற இதுக்கு தகவல் யூஸ் பண்றதாக தகவல் அதை பெருப்படுத்தவரை ஆலய வருமானத்தை வேற இது மாதிரியா செலவு பண்றாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது. ஆனா ஒரு அக்கறையோட செய்யல. ஏன் செய்யலைன்னா அதுக்கும் அரசியல். ஏன்னா எந்த சித்தாந்தம் அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கோ அந்த சித்தாந்தம் தான் வேலை செய்யும். ஏன்னா அதை உள்ள சொல்லணும்னா அரசியலா போயிடும். ஆமா, நல்லது.